தகவல் அறியும் உரிமை சட்டமூலம் தொடர்பான தெளிவை ஊடகங்களே மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டுமென சமூக அமைப்புகளின் வலையமைப்பின் தலைவர் எஸ் செந்தூரராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையில் கருத்து சுதந்திரத்தை பலப்படுத்துதல் எனும் திட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர்களுடனான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டக்களப்பு சின்ன உப்போடை பரங்கியர் மன்ற கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்குறித்தவாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்து யோகசுவாமிகள் சொன்னார்கள், உண்மையை எழுதுங்கள், உண்மையாய் எழுதுங்கள். இது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்பது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அது எழுதினதால தான் பல பேர் தங்களுடைய இன்னுயிரை தந்தார்கள். இந்த மாற்றத்தை செய்யக்கூடிய சக்தி உங்கள் பேராக இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டுதான் இந்த செயல் திட்டத்திலே உங்களோடு சேர்ந்து பணியாற்ற நாங்கள் விரும்பினோம். இந்த சமூகத்திலே அடிப்படை உரிமைகள் அற்று வாழுகின்ற, தங்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்க முடியாது, வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவோம், அதுக்கு எல்லாருக்கும் அந்த குரலை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த தன்மை உங்களுடைய கையிலே இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் அதை செய்யலாம். இன்றைக்கு காலம் ஓரளவுக்கு கனிந்திருக்கிறது. அச்சுறுத்தல் என்பது ஓரளவுக்கு நீங்கி இருக்கிறது. அப்படி சட்டப்பூர்வமான அச்சுறுத்தலும் பிரச்சனையும் உள்ளவர்களுக்கு கரம் கொடுப்பதற்கு எங்களுடைய சட்டத்தரணிகள் சங்கம் முன் வந்திருக்கிறார்கள். இந்த வகையிலே இந்த ஊடகத்துறையின் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சமூக மாற்றத்தை இந்த திட்டத்தின் ஊடாக கட்டியெழுப்பலாம் என்பதற்காகத்தான் நாங்கள் இது போன்ற பல கலந்துரையாடல்களை எதிர்காலத்திலே நிகழ்த்தி இருக்கின்றோம்.